ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெக்னென்சிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இல்லையா? அதே மாரி தான் எங்கள் லைஃப்லேயும். மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த் எங்களுக்கு பெருசா தெரிஞ்சுக்கல. அப்புறம் எல்லோரும் சொல்ல சொல்ல சரி ஓகே ஒரு பேசிக் செக்கப் போவோம். அப்போது ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட்டு கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஓகே ஃபஸ்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி அதுவே எங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு 1 இயர்க்கு அப்புறம். 3 டைம் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். 3 டைமுமே பாசிட்டிவ் தான் வந்துச்சு கார்டில். ஃபஸ்ட்டு 4 வீக்ஸில் பீட்டா ஹெச்சிசி எடுக்கும்போது 151.7 இருந்துச்சு. 4 வீக்ஸ் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 8 வீக்ஸ் ஃபோலிக் ஆசிட் எடுத்துட்டு அப்புறம் ஹார்ட் பீட் செக் பண்ண வர சொல்கிறாங்க. அப்போது ஹார்ட் பீட் வரவே இல்ல. அப்போது பீட்டா ஹெச்சிசி எடுத்து பார்க்கும்போது 274.5 தான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் கன்சிடர் பண்ணும்போது இது வந்து கெமிக்கல் ப்ரெக்னன்சியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு 2 டேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே நாங்களும் 2 டேஸ் வெயிட் பண்ணோம். அது நார்மலாகவே பீரியட்ஸ் ஆயிடுச்சு. சரி என்ன இஷ்யூனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நாங்கள் எகெயின் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது மேம் சொன்னாங்க, இந்த மாதிரி எக்கு குவாலிட்டியும் சரி ஸ்பெர்ம் குவாலிட்டியும் சரி லோவாக இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 2 மந்த்து ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க, கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு சான்ஸ் இருக்குது. பீட்டா ஹெச்சிசி வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு மோஸ்ட்லி பாசிட்டிவ் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2 மந்த் டயட் ஃபாலோ பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 60 டேஸ்க்கு அப்புறம் யார் யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் வருதோ நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.